இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஆர்சிபியும் எல்எஸ்ஜியும் மோதுனாங்க. கடைசியா 6 மேட்ச் தோத்து 10வது இடத்துல இருக்க எல்எஸ்ஜி எங்கே ஆர்சிபியை ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்தா ஆர்சிபியை போட்டு தள்ளிட்டாங்க எல்எஸ்ஜி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு சிஎஸ்கே ஃபேனுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எல்எஸ்ஜி 20 ஓவர்ல 209 ரன் அடிச்சாங்க. சாரி, 20 ஓவர்ல 19 ஓவர். ஏன்னா மழைனால ஒரு ஓவரை குறைச்சிட்டாங்க. மிச்சல் மார்ஸ் 111 ரன் 56 பந்துக்கு 9 4 9 6 198 ஸ்ட்ரைக் ரேட்டு. நிக்கோலஸ் பூரான் 38, ரிஷப் பந்த் 32 அடிக்க எல்எஸ்ஜி 210 டார்கெட் செட் பண்ணாங்க. அதற்கப்புறம் பேட்டிங் தொடங்கின ஆர்சிபிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி தான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜேக்கப் பத்தல் அவுட் ஆக, 2வது ஓவர்ல விராட் கோலி பிரின்ஸ் யாதவோட மேஜிக் பால்ல டக் அவுட் ஆனாரு. அந்த பந்து அருமையான டெலிவரிங்க. அப்புறம் ஆர்சிபி பேட்டர்ஸ் பட்டிக்கல் 34 ரன்னு, கேப்டன் படிதார் 61 ரன்னு, டிம் டேவிட் 40 ரன்னு, குருணால் பாண்டியா 28, ரொமாரியோ ஷெப்பர்டு 23 அடிச்சும் ஜெயிக்க முடியல. விராட் கோலி எல்லா மேட்சும் நல்லா ஆடுறத பார்த்தா டக்குல அவுட் ஆவார்னு தோணுது. 19 ஓவர்ல 203 தான் அடிச்சாங்க. 9 ரன் வித்தியாசத்துல எல்எஸ்ஜி வின் பண்ணிட்டாங்க. இந்த வெற்றியின் மூலம் எல்எஸ்ஜி தொடர்ந்து 6 மேட்சை தோத்ததுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணியிருந்தா பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 இடத்துக்கு போயிடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. தோத்ததுனால இப்ப 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆர்சிபி 10 மேட்ச்ல 6 வெற்றி 4 தோல்வி 12 பாயிண்ட்ல இருக்காங்க. பிளே ஆஃப் போறது 4 டீம். ஆனா இங்க 8 டீம் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. இப்பதான் பிளே ஆஃப் சூடு பிடிச்சிருக்கு. ஆர்சிபி மீதம் இருக்க 4 மேட்ச்ல 2 மேட்சாச்சும் வின் பண்ணாதான் பிளே ஆஃப் போகலாம். ஆர்சிபி பிளே ஆஃப் போயிட்டு கப்பை 2வது டைமா ஜெயிப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.